நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆனால் எளிமையான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஏற்கனவே நான் பேசியிருப்பேன், இருந்தாலும் மறுபடியும் நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவரினுடைய மனதில் பலமாக உணர்த்தினதுனால நான் அந்த சத்தியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நான் எங்கள் சொந்தக்காரங்களாம் பார்க்க போகிறேன், சபைக்கு போக போகிறேன், அவங்களுக்கு நான் என்ன செய்தி சொல்லட்டும்? எனக்கு நிறையா வேத பாடம் பைபிள்லேருந்து தெரிஞ்சதெல்லாம் நான் பேச முடியாது. அவங்களுக்கு நான் என்ன சொல்லணும், எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை தான் ஞாபகப்படுத்தினார், தெளிவாக உணர்த்தினார். ஸோ பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4லிருந்து 9 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதுதான் நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி. இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை. ஆமென். மறுபடியும் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார், சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு மிக தெளிவாக உணர்த்தினார். அப்போ நான் ஒரு தலைப்பு அதுக்கு வச்சுட்டேன், ஹவு டு லிவ் ஹாப்பி ஆர் ஜாய்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது எப்படி, இல்லைங்களா? எல்லாம் சம்பாதிச்சு சந்தோஷம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இல்லை, எல்லா சொந்த பந்தமெல்லாம் இருந்து, எல்லா சொத்து பத்தெல்லாம் இருந்து, எல்லா அறிவும் திறமையும் இருந்து, நிம்மதியும் சமாதானமும் சந்தோஷம் இல்லைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென். ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த மைக் என் கூட வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. ஏகப்பட்ட சக்தி சொல்லப்பட்டிருக்கு. சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? இந்த லெட்டர் எழுதுறவர் அப்போஸ்தலராகிய பவுல். அவர் எழுதக்கூடிய சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷமாவே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறார் பவுல். இந்த கடிதத்தை பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதும் பொழுது அவர் சிறையில் இருக்கிறார், சிக்கல்ல இருக்கிறார், சிரமத்தில் இருக்கிறார். ஆனா அவர் சிறப்பா எழுதுறார், இல்லைங்களா? அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல மறிச்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனா பிலிப்பு பட்டணத்துல மக்களை குழப்பிட்டாங்க. மக்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, சரியான தெளிவான சுவிசேஷம் இல்லை. அதனால் அவர்களுக்கு நினைப்பூட்டும்படி அவர் நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, ஒரு மனதா இருங்க. மேல 3ஆவது வசனத்தில் அதான் எழுதுறாரு. எல்லாரும் ஐக்கியமா இருங்க, அன்பா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எழுதிட்டு அவர் சொல்றாரு, என்னைய பாருங்க, நான் தாங்க உதாரணம், நான் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். நான் சந்தோஷமா இருக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லைங்க. நான் தான் அழுவணும், நான் தான் புலம்பணும், நான் தான் கண்ணீர் வடிக்கணும், நான் தான் கதறணும். ஆனால் நானே பாருங்க சந்தோஷமா இருக்கிறேன். அதனால் என்னைய நினைச்சுக்குங்க. மறுபடியும் நான் சொல்றேன், என்ன வேணாலும் நடக்கட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும்,
நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி சபை மக்களை அவர் உபத்திரவத்திலும் மகிழ்ச்சியா இருப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறார். ஒற்றுமையா இருந்து மகிழ்ச்சியா இருப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருக்குள் உறுதியா இருந்து மகிழ்ச்சியா இருப்பதற்கு உற்சாகப்படுத்துகிறார். சரிங்களா? நானும் பவுல் அடிகளாரோடு சேர்ந்து ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதை உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. சரிங்களா? நீங்க என்ன கஷ்டத்தில் இருக்கிறீங்க, என்ன குழப்பத்தில் இருக்கிறீங்க, என்ன யோசனையில் இருக்கிறீங்க, இல்லை எதை பற்றியுமே கவலைப்படாம பொறுப்பு இல்லாமல் இருக்கிறீங்களா, என்ன பண்றீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு சொல்ல சொன்னது, எதை பற்றி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. ஆமென். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, முதல்ல உங்க கணவர் மனைவி உங்களுடைய குடும்பத்தாருக்கு சொல்லுங்க, எதை பற்றி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க சொல்லுங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. இந்த அம்மா வந்ததுலேருந்து என் பிள்ளைய பார்க்கல, பிள்ளைங்களை பார்க்கல, என் பிள்ளைங்களை பார்க்கலன்னு பிள்ளைங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹனிமூன் வந்திருக்கிறோம். 29 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க என்ன பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது பாருங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷம், நிம்மதி, சமாதானம் அப்படிங்கிறது என்னைக்கோ எதிர்காலத்தில் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பவுல் மாதிரியே நான் எழுதிட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன், வேற வழி இல்லை. நாளைக்கு நம்ம நல்லா நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அடுத்த வாரம் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அடுத்த வருஷம் நமக்கு எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். ஒரு 5 வருஷம் கழிச்சிட்டா இதெல்லாம் மாறிடும், எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது பொய். அது நடக்காது. என்ன நடக்கும் நமக்கே தெரியாது. வாழ்க்கை என்பது நிகழ்காலத்தில் இருக்கிறது. வாழ்க்கை என்பது இந்த நொடி பொழுதில் இருக்கிறது. உங்களால் முடிஞ்ச அப்படி சிட்டிக்க போடுங்க, வைப்போம் போடுங்க, இப்போதான் மறக்க மாட்டீங்க. என்னங்க இப்படி பண்ணுங்க, தமிழ் புரியும் தானே? எனக்கு மலையாளம் பேச தெரியாது. பிரதர் எங்க பிரதர் சொல்லுங்க. வாழ்க்கைங்கிறது ஆமா ஒவ்வொரு நொடியிலும் இருக்கிறது, இல்லையா? இந்த நொடி பொழுது சந்தோஷமா இருக்க நீங்கள் தவறிவிட்டால், if you miss this moment, this second, you are missing your life. Life is in every second. சரிங்களா? ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மாத்திரம் மன்னிக்க வரல. ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சதனுடைய நோக்கமே நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். ஆண்டவர் வரங்கள் வல்லமைகளை கொடுத்ததனுடைய நோக்கமே அவரை போல நம்ம களங்கம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல், மனவேதனை இல்லாமல், தெய்வீக சந்தோஷத்தோடு, தெய்வீக சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான். அதனால அன்னைக்கு சந்தோஷமா இருங்க, தினந்தோறும் சந்தோஷமா இருங்க. அதே நேரத்தில் சந்தோஷமா இருங்கன்ன உடனே நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பாஸ்டர் பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால we can do anything, we can be anything அப்படின்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். அதனால தான் அந்த வசனம் எப்படி சொல்லுது? 4 வாசிங்க, பிலிப்பியர் 4. நீங்க ஒரு வாட்டி வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தருக்குள் ஸ்டார்டிங் என்னதாங்க? உங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமா இருக்கிறது இல்லை, மாம்சத்துக்குள் சந்தோஷமா இருக்கிறது அல்ல, மனம் போன போக்கில் சந்தோஷமா இருக்கிறது அல்ல. படிங்க, கர்த்தருக்குள் மறுபடியும் பாருங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் அவர் எழுதல, சந்தோஷமா இருங்கள்னு மொட்டையாவும் எழுதல, உங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமா இருங்க அப்படி இல்லை, சந்தோஷமா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு எழுதல. ஒவ்வொரு வாக்கியம் முக்கியம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இல்லையா? எத்தனை பேர் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கீங்க? இருந்தீங்கன்னா அதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு கூட சேர்ந்து ஒருத்தர் கை தூக்கிருக்காரு. அவன் சில நேரத்தில் நம்ம மூடி டைப் தானே, சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம், சில நேரத்தில் பாசமாகறோம், சில நேரத்தில் மோசமாகறோம், சில நேரத்தில் கோபமாக இருக்கிறோம், சில நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க சொல்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் பரலோகத்தில் போய் எந்த துன்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்வதை குறித்து வேதம் சொல்லவில்லை. இந்த பூமியிலே துன்பங்கள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, குறைவுகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, தடைகள், எதிர்ப்புகள், உபத்திரவங்கள் மத்தியிலே பவுலை போல, இயேசுவை போல அவைகள் எல்லாம் பொருட்படுத்தாமல், அவைகள் எல்லாம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க அனுமதிக்காமல், நாம் கர்த்தருக்குள் பரிசுத்தமான வழியில, பரிசுத்த ஆவிக்குள் நீதியான வழியில எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். இல்லையா? ஆமா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னா துதிச்சுக்கிட்டே இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னா பாடிக்கிட்டே இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்குன்னா விசுவாசமா அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. எப்பொழுதுமே 24 மணி நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று
ஆண்டவர் விரும்புகிறார். பி ஹாப்பி இன் த ஹோலி வே. அதுதான் முக்கியமான விஷயம். சரியான வழியில, நல்ல வழியில, பரிசுத்தமான வழியில, கர்த்தருக்கு பிரியமான வழியில நாம் சந்தோஷமா இருக்கணும். சரிங்களா? நல்ல வழியில சந்தோஷமா இருக்கணும். நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல வழியில சந்தோஷமா இருக்கணும். God is more concerned with our holiness than our happiness. நம்ம என்ன நினைக்கிற சந்தோஷம்னா மனமும் மாம்சமும் விரும்பினதை செய்யணும், நமக்கு பிடிச்சதை செய்யணும், எல்லாரும் போல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் சந்தோஷம் நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லவில்லை. நம்ம சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லும் போதெல்லாம் பரிசுத்தம் நீதி என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவருக்கு நம்முடைய பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் சந்தோஷம். இன்னும் சரியா சொல்ல போனா பரிசுத்தமான வழியில சந்தோஷமா இருங்கள். அதனால தான் 1 பேதுரு நிருபத்துல அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்கள். அன்பா இருங்கன்னு சொல்லிட்டா நம்ம வம்பா இருந்துரும்னு சொல்லி பரிசுத்தமான அன்பு கூறுங்கள், பரிசுத்தமான உள்ளத்தோடு அன்பு கூறுங்கள், பரிசுத்தமான முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 14 அதிகாரம் 17, 18 வாசிங்க. ரோமர் 14, 17, 18 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். வேதம் சொல்லுகிற வழியில, சத்தியத்தின் வழியில, வசனத்தின் வழியில, இயேசுவின் உபதேசத்தின்படி வாழ்கிற வழியில நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். படி. ரோமர். தேவனுடைய ராஜ்யம் சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் சாப்பிட்றது. என் மனைவிக்கு மலேசியா வந்த உடனே ஒரு விஷயம் புரியல. கூட்டு போய் நேராக ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வச்சுட்டு தண்ணி சொல்லுங்கண்ணா. நிறைய தண்ணி சொல்லுங்களேன் அப்படின்னா நான் எதுவும் சொல்லலை, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன். தண்ணி சொல்லுங்க அப்படின்றாங்க. அவங்களுக்கு தண்ணி சொல்கிறேண்ணா அப்படின்னா என்ன நீங்க கேட்டேன். என்ன குடிக்கிறீங்கண்ணா? இது என்ன கேள்வி? என்ன குடிக்கிறீங்க? தண்ணி தான் குடிப்போம் அப்படின்னு. அப்புறம் தான் நம்ம மலேசியா பாஷை அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது. டீ குடிக்கிறீங்களா, காப்பி குடிக்கிறீங்களா, அப்புறம் என்னென்ன இருக்குது, தேத்தாறு குடிக்கிறீங்களா, இந்த காப்பியா அந்த காப்பியா, பசும்பால் காப்பியா, இல்லைங்களா? ஸோ நம்ம விருப்பத்துக்கு எதையோ குடிச்சிட்டு அல்லது நல்லா சாப்பிட்டுட்டு வாடா நல்லா சாப்பிட்டோம் நல்லா குடிச்சிட்டோம் சந்தோஷமா இருக்கிறத பத்தி மாத்திரம் வேதம் சொல்லல. புசிக்கும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் என்பது மாம்சத்துக்கு பிடிச்சதை செய்வதல்ல. படிங்க. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. நீதியா இருந்துட்டு சந்தோஷமா இருக்கணும். அதனால யார் கோவிச்சிட்டாலும் பரவாயில்ல, யார் பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, நான் நீதியா இருக்கிறேன், நான் நேர்மையா இருக்கிறேன், நான் பைபிள் படி இருக்கிறேன், நான் வசனத்தின்படி இருக்கிறேன், நான் உபதேசத்தின்படி இருக்கிறேன், நான் சத்தியத்தின்படி இருக்கிறேன், நான் சொல்லுவது சரி, நான் ஆண்டவர் சொன்னதை தான் சொல்றேன், நான் ஆண்டவர் சொன்னதை தான் செய்யறேன். அதனால நான் எதை பத்தி கவலைப்படல, பின் விளைவுகளை குறித்து நான் கவலைப்படல. ஐ டோன்ட் கேர் வாட் அதர் பீப்புள் திங்க். ஐ டோன்ட் கேர் what think of me. I don't care who joins me, who leaves me, but I am living, I am standing on the truth, on the righteous way. அப்படிங்கிற அந்த ஒரு சத்திய தெளிவில் சந்தோஷமா இருக்கணும், மன உறுதியா இருக்கணும், இல்லைங்களா? அதுக்காக புசிக்க வேணாம் குடிக்க வேணாம்னு சொல்ல, நல்ல விஷயங்களே குடிங்க, அவ்வளோதான். இப்போ தண்ணி குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா? நான் சொல்றது டீ காபி சொல்றேன், நீங்க வேற பக்கம் போயிடாதீங்க, சரிங்களா? குடிக்கலாம், ஆனால் குடிக்கக்கூடாது. இப்போ என் மனைவி இனிப்பு நீர் இருக்குது, ஒரு நாளைக்கு 4 தண்ணி குடிச்சாங்கன்னா என்னத்துக்கு ஆகுது? இனிப்பு அதிகமாகிடும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், சர்க்கரை போடாமல் குடிக்கணும். எனக்கு இது வரைக்கும் வரல, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், நானும் 4 குடிச்சேன்னா வந்துடும், வராது வந்துடும். அப்போ நான் என்ன 2 தான் குடிக்கணும். ஒரு முறை சர்க்கரை போட்டு குடிக்கலாம், ஒரு முறை சர்க்கரை போட்டு குடிக்கக்கூடாது. இப்போ இதுக்கு நிரந்தரமான பதில் இல்லை. ஆவியானவர் தான் நமக்கு வழி நடத்துவார். தண்ணி குடிக்கலாம், சாப்பிடலாம், ஆனால் அந்த ஒரு சந்தோஷத்தை இங்கே வேதம் சொல்லவில்லை. நீதியாய் வாழ்வதில் வரக்கூடிய சந்தோஷம், சமாதானமாய் இருப்பதில் வரக்கூடிய சந்தோஷம். பகைச்சிட்டு வெறுத்துட்டு கோவப்பட்டுட்டு கடிந்து பேசிட்டு உதறி தள்ளிட்டு அவர்களை தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி நம்ம சுயநலமா நான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சந்தோஷம் இல்லை. சமாதானமாய் வாழ்வதில் வரக்கூடிய சந்தோஷம், மன்னிப்பதில் வரக்கூடிய சந்தோஷம், விட்டு கொடுப்பதில் வரக்கூடிய சந்தோஷம், ஒற்றுமையில் வரக்கூடிய சந்தோஷம், ஒருவருக்கொருவர் உதவி செய்வதில் வரக்கூடிய சந்தோஷம், ஒருவருக்கொருவர் சேவை செய்வதில் வரக்கூடிய சந்தோஷம். சுருக்கமா சொல்லணும்னா பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். அல்லேலூயா. Be happy in the holy way. Be happy in the Holy Spirit. Be happy in the way of the truth, in the righteous way. பரிசுத்தாவினால் வர சந்தோஷம் அப்படின்னா என்ன? ஆவியானவர் சொல்றது செய்யணும். யாரு கூட சேர சொல்றாரோ அங்கே சேரணும், யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்றாரோ சேரக்கூடாது.
எப்போ பேச சொல்கிறாரோ வாயை திறந்து பேசணும், எப்போ பேசாத வாயை முடிக்க, நீ சரியாக பேச மாட்டேன், இப்போ பேசினா பிரச்சனைன்னு சொல்கிறாரோ நீங்கள் என்ன பண்ணணும், வாயை முடிக்கணும். நேற்றுக்கு கிளாங்கில் ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ நான் சொன்னேன், அவர் ஒருத்தருக்கு சுகர்னால அவங்க உறவினருக்கு கால் கட் பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நம்ம வாயை கட்டலைன்னா எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும், வாயை கட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சொன்னது சாப்பாடு மாத்திரம் இல்லை, பேசுகிற வார்த்தையும் தான். வாயை கட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அவருடைய உணர்த்துதல், அவருடைய ஏவுதல், அவருடைய உந்துதல், அதை கவனித்து அதுக்கு கீழ்ப்படியணும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஆக்சுவலாக நான் பேசுகிற செய்தி சிம்பிளான செய்தி தான். இன்னைக்கு சபைக்குரிய செய்தி ஏற்கனவே ஆண்டவர் பேசிட்டார். சிஸ்டர் ஆராதனை நடத்தும் பொழுது அதனுடைய முடிவில் ஆவியில் நிரம்பி வைராக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை நேரடியாக அறிவிச்சிருக்கிறாங்க. இல்லையா? எத்தனை பேர் கேட்டீங்க? ஆமென். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், அதுதான் செய்தி. இன்னைக்கு நீங்க மெத்தனமா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படி வேணாலும் வாழலாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க வாழ்க்கை சீரா இருக்கா, சிறப்பா இருக்கா, சரியா இருக்கா, நீதியா இருக்கா, பரிசுத்தமா இருக்கா, வசனத்தின்படி இருக்கா என்பதை யோசிக்காமல், அதை பற்றி அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். You are living a lethargic, compromising, careless life. Repent, மனம் திரும்புங்கள். இப்ப நம்ம அந்த செய்தி எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டோம்? முதல்ல அதை கேட்டமானே தெரியல. அதனால தான் நான் ரிப்பீட் பண்றேன். நான் வரப்போகிறேன், என்னுடைய வருகை சமீபம், ஆயத்தமாகுங்கள். How much are you prepared? Are you worried in the things of the world, or you are prepared for the things of the eternity? உலகத்தின் காரியங்களுக்காக கவலையில மூழ்கி கொண்டிருக்கிறீர்களா, அல்லது என்னுடைய நித்திய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்களா? Where are you? How are you? ஆண்டவர் தெளிவா இந்த கால வேளையில நமக்கு பேசியிருக்கிறார். வருகைக்கு ஆயத்தப்படுங்கள் இல்லையா? மனம் திரும்புங்கள், மன்னியுங்கள், ஒப்பு கொடுங்கள், ஒப்புரவாகுங்கள், சீர்தூக்கி பாருங்கள், சீர் பொருந்துங்கள், பரிசுத்தமா இருங்க அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு காலையில் பேசியிருக்காங்க. சிஸ்டர் அவங்க அறிவில் இருந்து அதை சொல்லவில்லை. தட் வாஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் அவுட்வர்ட் சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஒரு வல்லமையான, வெளியே கண்ணுக்கு முன்னால தெரியக்கூடிய, காதுல கேட்கக்கூடிய விதத்துல, இயற்கை அப்பாற்பட்ட முறையில பரிசுத்த ஆவியினால் உண்டான ஒரு வெளிப்பாடு நம்ம பார்த்தோம். அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு ஆராதனை முடிவில் நம்ம இந்த மாதிரி சொல்லணும் அப்படிலாம் வரல. அதனால தான் சபையாக கூடி வருவது ரொம்ப முக்கியம். ஆவியினால் ஏவப்படுவது ரொம்ப முக்கியம். ஆவியில நிரம்பித்தான் பாடணும், ஆவியில நிரம்பித்தான் ஆராதிக்கணும், ஆவியில நிரம்பித்தான் துதிக்கணும், ஆவியில நிறைந்துதான் இசைக்கருவி வாசிக்கணும், ஆவியில நிறைந்துதான் வசனத்தை வாசிக்கணும், ஆவியில நிறைந்துதான் சத்தியத்தை பேசணும், ஆவியில ஏவப்பட்டுதான் வார்த்தைகளை அறிவிக்கணும், ஆவியில தான் வார்த்தையை நம்ம உள்வாங்கணும், கிரகிக்கணும். ஆவியானவர் இல்லாம சத்தியம் புரியாது. மூளையில அறிவில தகவலை பெற்றுக்கொள்வதல்ல, ஆவியினால இருதயத்தில் சத்தியத்தை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்வது, அதனால் மாற்றப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பது. அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அவங்க ஆவியில் ஏவப்பட்டு தான் பேசினாங்க. பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, கண்ணீரோடு பேசினாங்க, பாரத்தோடு பேசினாங்க. அவங்க பேச ஆரம்பிச்ச நேரத்தில் நான் விசேஷமா பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால வல்லமையா நிரப்பப்பட்டேன். I was completely immersed in the overwhelming presence and anointing of the Holy Spirit. ஒரு தாங்க முடியாத ஒரு மனித சக்தியை தாண்டிய தெய்வீக வல்லமையினால் அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்பட்ட. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார் காலையில் நமக்கு செய்தி? பரிசுத்தமா இருங்க. என்கிட்ட சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாரு, அவங்கள்ட்ட பரிசுத்தமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டவர் மிஸ் பண்ண மாட்டார் பாருங்க. நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா என்ன வருது இல்லை? ஆண்டவர் அதை மேட்ச் பண்றாரு பாருங்க. அதனால தான் நான் உடனே ஏவப்பட்டு நான் இந்த வசனத்தை, ரோமர் வசனத்தை எடுத்து உடனே டைப் பண்ணி, சில நேரத்தில் ஆராய்ச்சியில் நான் செல்ஃபோன் எடுத்தேன்னா தப்பாக எடுத்துறாங்க. இந்த ஆள் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் எடுத்துக்கிறேன். நான் பேப்பரில் எழுதுறதுக்கு பதிலாக இதில் எழுதுறேன், அவ்வளோதான். பல ஆயிரம் செய்திகள் ஆண்டவர் சொன்னதை எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம மூளைக்கு கெப்பாசிட்டி கம்மி, மறந்துடும். அதனால் நம்ம நினைப்பூட்டுவதற்காக எழுதி வைக்கணும். அதனால தான் நான் எழுதினேன், பி ஹாப்பி இன் த ஹோலி வே, பி ஹாப்பி இன் த ஹோலி ஸ்பிரிட். அப்புறம் ரோமர் வசனத்தை எடுத்தேன், பி ஹாப்பி இன் த வே ஆஃப் த ட்ரூத். பரிசுத்தமாக இருக்குன்னு கர்த்தர் இன்னைக்கு காலையில் நம்ம பேசியிருக்கிறாரு. ரெண்டுத்தையும் சேர்த்துங்க. சந்தோஷமா இருங்கன்னு என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாரு, பரிசுத்தமா இருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு சபைக்கு என்ன செய்தி? இந்த வருஷம் எல்லாம் வாழ்நாள் முழுக்க பரிசுத்தமான வழியிலே சந்தோஷமாக இருங்கள், பரிசுத்தாவிக்குள் சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா.
எல்லாரும் சொல்லமா, பரிசுத்த ஆவியில் சந்தோஷமாக இருங்கள். பரிசுத்தமான வழியில் சந்தோஷமாக இருங்கள். பரிசுத்தமா இல்லாம உண்மையான சந்தோஷம் இல்லைங்க. There is no real freedom without discipline, without healthy boundaries, without restrictions. கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மெய்யான சுதந்திரம் இல்லை. ஆரோக்கியமான எல்லைகள் இல்லாமல் ஒரு முழுமையான சுதந்திரம் இல்லை. ஒழுக்கம் இல்லாமல் ஒரு முழுமையான சுதந்திரம் இல்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு முழுமையான சந்தோஷம் இல்லை. பரிசுத்தம் இல்லாம மனமோட போக்கில் வாழறதுதான் சந்தோஷம் உலகம் சொல்லுது. பரிசுத்தமா வாழ்வதுதான் சந்தோஷம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தத்துக்கு விரோதமான எதுவுமே நமக்கு சந்தோஷம் இல்லை, இல்லைங்களா? ஆகவே பரிசுத்த ஆவிக்குள் நான் அந்த வசனத்தை முடிச்சிருங்கம்மா. 17 வாசித்தீங்க, 18 வாசித்தீங்க. ரோமர் 14:18. அங்க ஊழியம் செய்கிறவன் என்பது ஊழியக்காரர்களை குறிக்கல, சேவிக்கிறவன் அப்படிங்கிற அர்த்தம். ஒன் ஹூ சர்வ்ஸ். இந்த விஷயங்களில், அதாவது புசிப்பிலையும் குடிப்பிலையும் இஷ்டத்துக்கு சாப்பிட்றதுலையும் இஷ்டத்துக்கு வாழறதுலையும் அல்ல தேவராஜ்யம். நீதியில, சமாதானத்தில், பரிசுத்தாவிக்குள்ள இருக்கிற சந்தோஷத்துல தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கு. இவைகளிலே, இப்படிப்பட்ட வழிகளிலே, வாழ்க்கையிலே கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள்னா அந்த இடத்துல சரியான மொழிபெயர்ப்பு, கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் என்ன பண்ணணும்? தேறினவர்களா இருக்கணும். வாசிங்க, இவைகளிலே கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன், தேவனுக்கு பிரியமா இருக்கணும், மனுஷர்களால் அங்கீகரிக்கப்படுகிறவனா இருக்கணும். 4 பேர் பார்த்து இது நியாயம்தான், சரிதான், யோக்கியம்தான் சொல்லணும். சரிங்களா? அதுல நம்ம மனிதராலும் தேவனாலும் அங்கீகரிக்கப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. அதை கடவுளும் ஒத்துக்கணும், மனுஷனும் ஒத்துக்கணும். அதை மேலோகம் ஒத்துக்கணும், பூலோகம் ஒத்துக்கணும். ஸோ நான் 3 வழிகளை உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். வழக்கமாக நான் 1.5 மணி நேரத்துக்கு கம்மியாக பேசுறது எனக்கு தெரியல. இன்னைக்கு அதில் பாதி 3/4 மணி நேரத்தில் முடிக்க முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சா ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன. 3 வழிகள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முழு வேதாகமத்தின் அடிப்படையில் 3 வழிகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். எழுதுறவர் உபத்திரத்திலிருந்து எழுதுறாரு. சபைக்கு உபத்திரம் கஷ்டம் வரும், அதன் மத்தியில் நீங்க சந்தோஷமா இருங்க எழுதுறாரு. முதலாவது, praise God and be thankful. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா தான் இருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவனை துதித்து நன்றி உள்ளவர்களாக இருங்கள். தேவனை துதிக்கணும், அப்பதான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். எதுக்காக துதிக்கணும்? இந்த பிரைசிங் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். நான் காலையில் நான் நினைக்கிறேன் ஜான் ஸ்டார்ட் அவருடைய செய்தி கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பிரைசிங் இஸ் பிரைசிங். புரியுதுங்களா? பிரைசிங் துதித்தல், PRAISING இஸ் பிரைசிங், PRICING. பிரைஸ் விலை மதிப்பு. விலை மதிப்பு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணி பாருங்கள், அதுதான் சரியான துதி. பிரைசிங். ரட்சிப்புக்கு என்ன விலை? பாவ மன்னிப்புக்கு என்ன விலை? இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டதுக்கு என்ன விலை? பரலோகம் நமக்கு உறுதியாக்கப்பட்டிருக்கிறது என்ன விலை? உலக தோற்றத்துக்கு முன்பு நாம் முன்குறிக்கப்பட்டதற்கு என்ன விலை? இரக்கமும் கிருபையும் கிடைத்ததற்கு, கொடுக்கப்பட வேண்டிய நரகாக்கினை தண்டனை அழிவு நமக்கு கிடைக்காமல் போகும்படி ஆண்டவர் மனம் இறங்கி நம்மை மன்னித்ததற்கு என்ன விலை? நம்மை சர்வ சங்கமாகிய பரலோக பரிசுத்த திருச்சபையிலே அவர் இலவசமாய் இணைத்ததற்கு என்ன விலை? நம்மை அழைத்ததற்கு என்ன விலை? நம்மை நீதிமானாக்கி நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருப்பதற்கு என்ன விலை? பரிசுத்த ஆவியை கொடுத்ததற்கு என்ன விலை? பரிசுத்தாவின் வரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் தெய்வீக நன்மைகளுக்கும் கிருபைகளுக்கும் என்ன விலை? கர்த்தருடைய வெளிப்பாடாகிய அற்புதமான இந்த வசனங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, சத்தியங்களுக்கு என்ன விலை? பரிசுத்தமான கரைத்தறி எதுவும் இல்லாத மனவாட்டி சபையாகிய இந்த அன்பின் ஐக்கியத்திற்கு, இந்த சமூக, இந்த வாழ்க்கைக்கு, இந்த சபை வாழ்க்கைக்கு என்ன விலை? விலையே இல்லை. இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது, அதுக்கு என்ன விலை? இயேசு தம்முடைய உயிரையே நமக்காக கொடுத்தார், அதற்கு என்ன விலை? இப்படி விலை மதிப்பில்லாத எவ்வளவோ விஷயங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க, அதனுடைய
விலையேற பெற்ற தன்மையை நம்ம நினைச்சு பார்க்கறது தான், அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது தான் உண்மையான துதி. ஆமென். விலையேற பெற்ற விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கு. உலகத்தாருக்கு பரிசுத்தாவி இல்லை, நமக்கு பரிசுத்தாவி கொடுத்துருக்கிறார். இல்லையா? ஆமாம். அவங்களுக்கு பாவ மன்னிப்பில் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு பரலோகம் போகிற நிச்சயமில் நமக்கு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு அன்பாக விசாரிக்கிற, ஜெபிக்கிற, நேசிக்கிற, சேவை செய்கிற ஒரு சபை என்கிற சமுதாயம் இல்லை, நமக்கு அந்த சமுதாயத்தை கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு அறிவுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்ட ஆவிக்குரிய வரங்கள், கிருபைகள், அபிஷேகங்கள் இல்லை. நம்முடைய அறிவுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்ட, மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட தெய்வீகமான கிருபைகளை, வரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நினச்சி பார்த்தோமா? நம்ம ஒரு வாட்டி வரங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணல, யார் யாருக்கு என்ன வரம் இருக்குது, அதோட அந்த பேப்பர் எங்குதுன்னு கத்தருக்கு மாத்திரம் தான். கத்தர் பார்த்து கொள்ளாரா? நம்ம பெருசாக பார்த்து பேப்பர் பறந்தாலும் வரம் நமக்குள்ளே தான் இருக்குது. அவன் பேப்பர் பறந்தாலும் அபிஷேகம் மாறவில்லை. அவன் பேப்பர் பறந்தாலும் அழைப்பு, கிருபைகள் மாறுவதில்லை. இல்லையா? ஆமாம். அதனால் ஆண்டவர் மறுபடியும் கிரியை செய்வார். நீங்கள் மறந்தாலும் கர்த்தர் உங்கள் மூலம் கிரியை செய்வார். ஆமென். ஆமாம். ஏன்னா அது ஆண்டவருடைய அழைத்த அழைப்புகளும் கிருபை வரங்களும் அபிஷேகங்களும் ஒருபொழுதும் மாறாது. எண்ணி பார்த்துங்க. கவுண்ட் த வேல்யூ ஆஃப் வாட் God has done to you and me. முதலாவது, we must praise God for who he is and what he has done for us. தேவன் யாராய் இருக்கிறார் என்பதை அறிவதனாலே, அவரை நாம் வெளிப்பாடாக பெற்றுக்கொள்வதனாலே, அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை, அதனுடைய விலை மதிப்பை நாம் அங்கீகரிப்பதினாலே, அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதனாலே சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைங்களா? இதை நினைச்சதான். அதனால தான் அவனுடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் நம்மை துதிப்பேன்னு சொல்லி சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கு. நம்ம தேவன் யார், அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கார், இதை புரிஞ்சா உங்களால் சந்தோஷமா இருக்கிறத தவிர வேறு வழியே இல்லை. கவலைப்படவே மாட்டீங்க, குழம்பவே மாட்டீங்க, ரொம்ப கேள்வி கேட்கவே மாட்டீங்க. கடவுள் எவ்வளவு பெரியவர் பாருங்க. You are joyful not because of your performance, even your obedience of what you are doing, but because of Jesus' performance, what he has done for you. பால் வாஷர் சொல்றார், அவர் மெசேஜ் காலையில் கேட்டுட்டு இருந்தேன் குளிக்கும் போது. நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, அதை வச்சு அதன் அடிப்படையில் சந்தோஷமா இருக்கிறது இல்ல. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், இயேசு எனக்காக என்ன செஞ்சார், தேவன் எனக்கு என்ன செஞ்சார், அவர் செய்து முடித்த அந்த கிரியின் மேல நம்ம சந்தோஷமா இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சார் நமக்கு தெரியாது, நிறைய தெரியாது. தெரிஞ்சா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29 ஒரு சின்ன லிஸ்ட்டுக்காக ஏற்கனவே சொன்னதை உங்களுக்கு நான் நினைப்பட்டுக்கிறேன். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும்போது தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, ஆண்டவர் நம்மளை முன்னறிந்தார், அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், நம்மளை அழைச்சார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், நம்மளை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார், நம்மளை பரிசுத்தமாக்கி மகிமைப்படுத்துகிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரை எழுந்தும் இருக்கிறவர். அந்த லிஸ்ட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஆண்டவர் நமக்கு எவ்வளோ செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லட்டுமா? உங்கள் முன்னால் தட்டில் 3 நேரம் அல்லது பசிக்கும்போது உங்களுக்கு சாப்பாடு இருக்குதா? உங்கள் உடம்பு மேலே போட்டுக்கிறதுக்கு ஒரு துணி, உங்கள் உடம்பை மறைச்சிக்கிறதுக்கு இருக்கா? மாற்றிக்கிறதுக்கு இன்னொரு துணி இருக்கா? நீங்கள் படுத்து தூங்குறதுக்கு, ஓய்வு எடுக்கிறதுக்கு உங்கள் தலை மேலே ஒரு கூரை இருக்கா? நீங்கள் உலகத்தில் பணக்காரங்க. எவ்வளோ பெரிய ஆராய்ச்சி சொல்லுகிறது, எவ்வளோ நாடு இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இல்லாதது உங்களுக்கு இருக்குது. அடிப்படை தேவைகளாகிய உணவு, உடை, உறைவிடம் இருந்தாலே நம்ம வாழ்நாளெல்லாம் கவலைப்படாமல் சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென். நம்ம உட்காந்துக்கிற சேர் பாருங்கள், நீங்கள் போட்டுக்கிற துணி தொட்டு பாருங்கள். நான் வேறு ஏதோ புதுசாக வாங்கி போட்டு வந்துக்கிறேன். என் மனைவி கூட ஊர் சுற்றுனேன்னு
ஒரு ஊழியர் கூட்டத்தில் நீங்கள் கோட் போட்டுன்னு தான் அந்த பிரசங்கம் பண்ணணுன்னு என்னை கட்டாயமாக சொல்லிட்டாங்க, ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக நான் வாங்கி போட்டுட்டு போனேன். அப்புறம் வாங்கினதை சும்மா வச்சிருக்கக்கூடாது, மனைவி கூட போட்டு சுற்றலாம் எடுத்து வந்துருக்கேன் இல்லையா? நீங்கள் உங்கள் துணியை தொட்டு பாருங்கள். இதுக்காக சந்தோஷப்பட்டீங்களா? நீங்கள் பீரோ ஃபுல்லாக இருந்தாலும் இன்னும் 2 இல்லையே, அந்த கலர் நல்லா இருக்குது, இந்த கலர் நல்லா இருக்குது, அந்த சிஸ்டர்ப்பா பயங்கரமாக இந்த மாதிரி ஒன்று வாங்கணும். ஒரு வாரத்துக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சிடப்புறம் அது வாங்குற வரைக்கும் அது ஒரு பெரிய கவலையாக மாறிடுது. இருக்கிறதுக்கு சந்தோஷப்பட்டோமா முதல்ல சொல்லுங்க. இருக்கிற சேர் உட்காந்து பிடிச்சி பாருங்க. நாங்கள் இந்தியாவெலாம் தரையில் உட்காந்துட்டு இருக்கோம், பாய் கூட இல்லை எங்களுக்கு. 30 இடங்களில் நாங்கள் வீட்டு சபைகள் நடத்துகிறோம். மண்ணில் உட்காடுறோம், ஒரு கோடி பை போட்டு உட்காடுறோம், பழைய பிஞ்சு போன பாயில் உட்காடுறோம். நிறைய சபைகளில் எங்களுக்கு சேர் கிடையாது, ஆனால் நாங்கள் கவலைப்பட்டதே கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல சேரில் உட்காந்துட்டு கூட எவ்வளோ வருஷத்துக்கு இதே கலரை பார்த்துருக்கிறது, வேறு கலர் இல்லைன்னு சொல்லி துக்கப்படுறோம். இருக்கிறத பற்றியே நம்ம கவலைப்படுறது, அதை என்ன சொல்கிறது, அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லை. அதை நம்ம வந்து மெச்சிக்கொள்வது இல்லை, வச்சிக்கொள்றதே மெச்சிக்கொள்றது நம்ம இல்லை. சாப்பிடும்போது எத்தனை பேர் சந்தோஷமாக சாப்பிட்றீங்க? தண்ணி குடிக்கும்போது எத்தனை பேர் சந்தோஷமாக தண்ணி குடிக்கிறீங்க? எனக்கு ஒரு முறை உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. நான் என்ன பண்ணேன், கம்மியாக டிக்கெட் கிடச்சிதுன்னு ஒரு ரவுண்ட் ட்ரிப் போட்டேன். சென்னை டு கோவா, கோவா டு டெல்லி, டெல்லி டு அம்ரிட்சர், அம்ரிட்சர் டு பஞ்சாப், பஞ்சாப் டு டெல்லி, டெல்லி டு பெங்களூர், பெங்களூர் டு மலேசியா, மலேசியா டு ஸ்ரீலங்கா, கொலம்போ, கொலம்போ டு சென்னை, ரவுண்ட் ட்ரிப் போட்டேன். மல்டி ட்ரிப். ரொம்ப கம்மியாக டிக்கெட் கிடச்சிது. செக் பண்ணி பார்த்தேன், அப்படியே போட்ட ஒரு ரவுண்ட் ட்ரிப். 3 நாள் ட்ராவல் பண்ணணும், 3 நாள் ஊழியம் ட்ராவல் பண்ணணும், 3 நாள் ஊழியம். ஓவராக நைட் அண்ட் டே அலைஞ்சி பஞ்சாபில் ஏதோ என்னை கடிச்சிச்சு, பூச்சி, அது என்ன கடிச்சுன்னு தெரில. மலேசியாவில் வந்து சிக்காயிட்டேன், ஈப்போவில் மீட்டிங். முதல் நாள் பிரசங்கம் பண்ண, 2வது நாள் வாய் திறக்க முடியல, பயங்கரமாக ஜுரம் அடிக்குது, எந்திரிச்சு நிற்க விட முடியல. டபுள் மெடிசின் மாத்திரை போட்டு பார்க்குறேன், முடியல. ஏர்போர்ட்டில் கொஞ்ச நேரம் அப்படி நின்று பதில் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு மறுபடியும் போய் உட்காந்துட்டேன். இலங்கையில் 3 நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. கோட் போட்டுட்டு போய் ஏர்போர்ட்டில் இறங்குறேன், என்னால் நிற்கவே முடியல, அப்படியே உட்காந்துட்டேன். அப்படியே கூழ் மாதிரி உட்காந்துட்டேன். என்னை வந்து தூக்கிட்டு தான் போனாங்க. 24 hour வாமிட் வந்துகிட்டே இருக்குது, டயரியா வேதி ஆகிட்டே இருக்குது, ஒரே அவுட் கோயிங் தான், இன்கமிங் எதுவுமே இல்லை. தண்ணி குடிக்கவே முடியல, அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது, பல்ஸ் எல்லாம் குறையுது. நான் செத்துருவேன்னு எனக்கு தெரியுது, வாழ்க்கை முடியுது, இன்னும் 3 நாள் இருக்குது. டிக்கெட் மாற்றுறதுக்கெல்லாம் காசு இல்லை. இது வந்து ரொம்ப எக்கனாமி மல்டி ட்ரிப், ரீஃபண்டபிள் கிடையாது, சேஞ்சபிள் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. சாகிறதுக்குள்ளே போய் மனைவி பிள்ளைங்களை பார்த்துட்டு செத்தா நல்லா இருக்குமே மைண்ட் யோசிக்குது. 3 நாள் எழும்பவே முடியல, தண்ணி குடித்தா வாந்தி வருது, மூச்சு இழுத்தா வலிக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், எத்தனை 2-3 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்போ தான் ஒரு மூச்சு விடுறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுது. கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்களா, ஆழமாக இழுத்து விடுங்க. என்னைக்கு நன்றி சொன்னீங்க? ஒவ்வொரு மூச்சுக்கும் நன்றி சொல்லணும். உயிரோடு இருக்கிறதுக்கே நன்றி சொல்லணும். நிஜமாக சொல்கிறேங்க, வாயை திறந்து இப்படி துப்புறதுக்கு அப்படியே வலிக்குது உடம்பெல்லாம், உயிரே போகுது. துப்புறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. சரி, இப்படி பிறண்டு படுக்கலாமான்னு 1 மில்லிமீட்டரு அப்படி லேசாக அசைனோம்னா உடம்பெல்லாம் வலிக்குது, செத்துடலாம் போலுது. இந்த வலியை அனுபவிக்கிறத விட தப்புன்னு போயிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது. அசைவது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எனக்கு அப்போ தான் புரியுது. அப்படியே பெரிய மரண வேதனையில் அசைஞ்சு கையை ஊனி எந்திரிச்சு நிற்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு. எனக்கு என்னங்க பாதி வாழ்க்கை கூட முடியல. சின்ன வயசு தான், நான் வாலிபனாக இருக்கிறேன் பாருங்கள். என்னால் பெறல முடியல, எழுப்ப முடியல. எழுந்து நின்னோம் அப்படியே ஸ்ட்ரென்த்தே இல்லை, ரொம்ப கடுமையாக இருக்குது. ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு. ஒரு அடி ஒவ்வொரு முறை எடுத்து வைக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்போ தான் புரிஞ்சு. பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ளே நான் அவ்வளோ பாடுபட்டேன். ட்ரௌசரை கழட்ட முடியல, நிற்க முடியல, கொடுமைனா கொடுமை. ஒரு பிரதர் வந்து ஜஃப்னாவிலேருந்து, நான் இருந்தது நீர்க்குழம்பு நிகம்பு ஏர்போர்ட் பக்கத்தில், ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், பக்கத்தில் என்னை கூட்டிகிட்டு போய் 3 நாளாக அவங்க வச்சு பார்த்துட்டு ஏதோ கஷாயம் வச்சு கொடுக்குறாங்க. அவர் வந்து பெட்டு பக்கத்தில் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நானும் ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்கும் பார்க்குறேன், ஒரு மிராக்களும் நடக்கலை. ஆண்டவர் எனக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு இல்லையா? வாழ்க்கை எவ்வளோ விளையாட பெற்றது, நல்லா நடக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், நல்லா மூச்சு விடுறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், தண்ணி குடிக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், சாப்பாடு செரிக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், பசிக்குது அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். பசி வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகுது நமக்கு. ஓ பசிக்குது, டைமாகுது, விரும்பினதை சாப்பிட முடியல, பசிக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? வலிக்கிறது பெரிய ஆசீர்வாதம். அது தெரியுமா உங்களுக்கு? உடம்புல வலிக்குதுல அங்கங்க. நான் சிஎம்சியில் வந்து ஒரு 3 மாதம்
400 மணி நேரம் கவுன்சிலிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக படிச்சுட்டு இருக்கிறோம் கிளினிக்கல் பாஸ்டரல் எஜுகேஷன். அப்போ வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஒன்று இருக்குது, அங்கே கூட்டிகிட்டு போனாங்க வெள்ளூரில். கை கால் கட் பண்ணவங்க, அது விழுந்து போனவங்க, முடமானவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு. அதில் ஒருத்தர் பல வருஷத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்த்து வலியே தெரியாது அவருக்கு, உடம்புல வந்து பிளட் சர்க்குலேஷன் போல் இடுப்புக்கல. அவர் அன்றைக்கி நாங்கள் விசிட் பண்ணும்போது ஒரே சந்தோஷமாக சொல்கிறார், என்னையா சந்தோஷம்னா இப்போ வலிக்குது, எனக்கு வலி தெரியுதுன்றார். ஏன்னா ரத்தம் போகவே இல்லை, காலை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே ரத்தம் போகலை. இப்போ ரத்தம் அவங்க சர்க்குலேட் ஆகி ஹி ஃபீல்ஸ் பெயின். அந்த பெயின் எவ்வளோ பெரிய கெயின், எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்னு அவரை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது. இப்போ உடம்புல இங்கே வலிக்கலைன்னா எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஆண்டவருடைய சிக்னல்ஸ், சைன் லாங்குவேஜ், பாடி மூலமாக பேசுகிறார். வலி ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இங்கே வலிக்குதுன்னா இங்கே கவனம் செலுத்தின அர்த்தம், இங்கே வலிக்குதுன்னா இங்கே கவனம் செலுத்தின அர்த்தம் இல்லைங்களா? இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கும் இருக்க உங்கள் பாடி ஒர்ஸ்ட் ஆகிடும், நீங்கள் அதை கவனிக்காமல் போயிடுங்க. வலி, பெயின் இஸ் அ பிளஸ்ஸிங். அப்புறம் எனக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணாங்க, பிளேட்லெட்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிச்சு, 1,00,000 கூட குறைஞ்சிச்சு, 65,000 சம்திங் வச்சு. செத்துருவோன்னு தான் நினச்சாங்க. டைஃபாய்டுன்னு சொன்னாங்க, எந்த மருந்து வேலை செய்யலை. அது மத்தியில் 3 நாள் காலத்தை தள்ளி ஃபோன் பண்ணிட்டேன், என்னை சிஎம்சியில் கூட்டிகிட்டு போயிட்டு சேர்க்க சொல்லி ஏர்போர்ட்டுக்கு சென்னைக்கு ஆள் வந்துட்டாங்க. நான் வந்து இறங்கினேன், என்னை நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. நிர்வாணமாக என்னை டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரத்தம் மொத்தம் விஷம் பரவிடுச்சு, அங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நகத்தில், மூக்கில், யூரினில், மோஷனில், உடம்புல எந்த இடத்துல, பல்லில் ப்ளீடிங் ஆனால், கண்ட்ரோல் இல்லாமல் ப்ளீடிங் ஆனால் உடனடியாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும். அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டார் இவர். இப்போ மெடிசனில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஒரே வழி வந்து ரத்த மாற்று தான். வேறு ரத்தம் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வேறு ரத்தம் ஏற்றணும் இல்லைங்களா? நம்ம உடம்புல 3 மாதத்துக்கு ஒரு முறை மொத்தம் புது ரத்தமாகுது, அது தெரியுமா? அதுக்கே நம்ம சந்தோஷமாக இருக்குது. நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கிறது. ஆனால் நம்ம கடந்த கால பிரச்சனைகள், கடந்த கால தவறுகள், கடந்த கால பலவீனங்கள், இப்போ இருக்கிறதான பல கஷ்டங்கள், குறைவுகள், நம்ம மன விருப்பத்துக்கு நிறைவேறாத காரியங்கள், இப்படி தேவையில்லாத விஷயங்களை, குறைவுகளை நினைச்சு நம்ம வந்து சந்தோஷத்தை தொலைத்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையை வாழாம அப்படியே ஒரு அர்த்தம் இல்லாமல், நோக்கம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம். We are not grateful to God. We are not appreciating the life that God has given to us. It's so precious. உங்களுக்கு தெரியாது, கஷ்டப்படுற மற்றவங்கள்ட்ட பேசும்போது தான் நீங்கள் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறீங்கன்னு தெரியும். ஆமென். ஆமாம், அதனால் நன்றி சொல்லி, அதனால தான் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு பாடினாங்க. ஆண்டவரை நன்றியோடு துதிச்சு கொண்டே இருக்கணும். 3 நாளைக்கு மாத்திரை கொடுத்தாங்க, ஃபீவர் நிற்கிறதுக்கும், வாமிட் நிற்கிறதுக்கும், டயரியா நிற்கிறதுக்கும், 3த்துக்கும் 2 மாத்திரை ஏதோ கொடுத்தாங்க. அவங்க ஏதோ கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தாங்க. அவ்வளோதான். நான் வீட்டுக்கு போனேன், வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், யாரும் சொல்லாதீங்க, காட்டனில் ஒரு பெட்டு வாங்குங்க, எங்கள் ரூமில் உள்ளே போடுங்க, யாரும் சொல்லாதீங்க. என் மனைவிட்ட சொன்னேன், உனக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியம் கஷாயத்தை காய்ச்சி காலையில் சாயங்காலம் எனக்கு கஷாயம் கொடுங்க, கஞ்சி தண்ணி வடித்தா அது கொடுங்க, நான் 40 நாள் வெளியே வரமாட்டேன், உள்ளே படுத்துக்கிறேன். ஆண்டவர் எனக்கு நிறையா பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஊருக்கு வந்தாச்சு, மனைவி பார்த்தாச்சு, ஆனால் எழும்ப முடியல, சாப்பிட முடியல, பேதி ஆகிட்டே இருக்குது, வாமிட் வந்துகிட்டே இருக்குது, வலி வேதனை எந்த டிக்ஷனரிலையும் வார்த்தையே இல்லை அதெல்லாம் சொல்கிறது. நானே ரொம்ப வேகமாக சுருக்கமாக சொல்கிறேன். அந்த சில நாட்கள் நான் அனுபவிச்சது ரொம்ப கஷ்டம். 40 நாள் வீட்டிலே படுத்துருந்தேன், இளநீ குடித்தேன், எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் சொன்ன ஆலோசனைகளை பயன்படுத்தினேன், கஷாயம் குடித்தேன், கஞ்சி தண்ணி குடித்தேன். 1 வாரம் கழித்து போய் டெஸ்ட் பண்ணோம், 65,000, அது கீழே இருந்த பிளேட்டெட்டு அப்படி இப்படி ஒரு 90,000 வந்துச்சு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, 10,000 இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான் கவுண்ட். அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து போய் என்னை 2 பேர் பைக்கில் வந்து நான் குழந்தை இருக்கிறேன், என்னை 2 பேர் பிடிச்சி தான் தூக்கிட்டு போகிறாங்க. மறுபடியும் பிளட் டெஸ்ட் பண்ணோம், பிளேட்லெட் கவுண்ட்டு ஒரு 1,00,000 வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சு, இப்போ சாக மாட்டோம், இன்னும் டைம் நிறையா இருக்குது. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், ஊழியர்களெல்லாம் ஏற்படுத்தி தலைவர்களெல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு உன்னை சார்ந்து எதுவும் இருக்கக்கூடாது, நீ ஃப்ரீயாக இருன்னு சொன்னார் ஆண்டவர். நிறைய வாழ்க்கை பாடங்களை ஆண்டவர் அந்த நாட்கள் நடத்தினார். நான் அந்த வலிகளுக்காக, அந்த வியாதிக்காக, அந்த பாடுகளுக்காக, அந்த கஷ்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த மாதிரி பல்கலைக்கழகமே இல்லை. அப்போ பிஹெச்டி வாங்கின மாதிரி இருந்துச்சு எனக்கு. வாழ்க்கை தத்துவங்கள்லாம் எனக்கு அப்போ தான் புரியுது. ஐ அண்டர்ஸ்டுட் லைஃப். நீங்கள் எந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. 40 நாளுக்கு அப்புறம் நான் சரியாயிட்டேன். ஜாலியாக படுத்திருந்தேன், இளநீ குடித்தேன், தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன், நன்றி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரே நன்றி தான். மூச்சு விடுறதுக்கு நன்றி, பேசுறதுக்கு நன்றி, சாப்பிட்றதுக்கு நன்றி, இந்த வாழ்க்கைக்கு நன்றி, சுகத்துக்கு நன்றி, ஏற்கனவே வாழ்ந்ததுக்கு நன்றி, வாழப்போகுது நன்றின்னு ஒரே சந்தோஷமாக இருந்து பாருங்கள். 40 நாள் இப்போவும் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு, அதில் கவனம் செலுத்துங்க. இல்லையா? ஆமாம், நாக்கில் சுவை டேஸ்ட்டாக சாப்பிடும்போது சந்தோஷமாக சாப்பிடுங்க. கசப்பையும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. துவர்ப்பையும் சந்தோஷமாக சாப்பிடுங்க. ஒரு இனிப்பே சாப்பிடணும்னு நினைக்காது. எல்லா சுவையும் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். சாப்பாடு கிடைக்கலன்னா சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நமக்கு ஏதோ கேப் விடுறாரு, நல்லதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நினச்சது நடந்தால் சந்தோஷமா இருங்க, நினச்சது நடக்கலைன்னா சந்தோஷமா இருங்க. என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க போகிறேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லையா? இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருக்க போகிறேன். ஏன்னா என்னை படைச்ச தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் என் மேலே ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவரை மிஞ்சி எதுவும் நடக்காது. இல்லையா? ரெண்டாவது, மூணாவது, ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது வந்து பிரைஸ் காட், பிரைசிங் த வேல்யூ. ஓகே, பி தேங்க்ஃபுல். ஆண்டவரை துதிங்க, விலை மதிப்புகளை எண்ணி பாருங்க, நன்றி உள்ளவர்களாக வாழுங்க. ரெண்டாவது வந்து பிலீவ் காட், ஹேவ் ஃபெய்த், பி ஃபெய்த்ஃபுல், ஃபுல் ஆஃப் ஃபெய்த். விசுவாசமா இருங்க, விசுவாசியுங்கள், விசுவாசமுடையவர்களா இருங்கள், தேவனை விசுவாசிகள். பிலீவ் காட் ஃபார் வாட் ஹி செட். முதல்ல நான் சொன்னது பிரைஸ் காட் ஃபார் வாட் ஹி டிட். இப்போ நான் சொல்றது பிலீவ் காட் ஃபார் வாட் ஹி செட். அவர் சொன்ன வார்த்தை, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் வெளிப்படுத்தின வெளிப்பாடுகள், அவர் உங்களுக்கு உணர்த்தின உணர்த்துதல்கள், அவர் உங்களோடு பேசினதான அந்த வழிகாட்டுதல்கள், அவர் சொன்ன வார்த்தையை நம்பி வாழுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 வாசிக்கலாம். ரொம்ப நமக்கு தெரிஞ்ச பழக்கமான வசனம் தான். மத்தேயு 6 25-33. நானே உங்களுக்காக எடுக்கிறேன், நீங்கள் எடுத்தா வாசிங்க, நான் எடுத்தா நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6 அது திறந்து அங்கே என்ன இருக்குன்னு பாரு. ஆகையால் 25ஆம் வசனத்திலிருந்து, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மறுபடியும் சொல்றார், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, சரியா நம்பாம இருக்கிறீர்களே. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு விசுவாசிகள் சொல்றார். இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் மறுபடியும் சொல்றார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதுதான் முக்கியமான சத்தியம். இன்னைக்கு உங்கள் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். விசுவாசமா சொல்லுங்க பாப்போம். இப்போ என் தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, என் தேவைகளை எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க கணவர் மனைவிட்ட சொந்தக்காரங்க சொல்லுங்க, உங்கள் தேவைகளை எல்லாம். ஆமா, சும்மா அப்பா அம்மா வையக்கூடாது. என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை புரிஞ்சிக்க மாட்டேன், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. மேலே பாருங்க, மேலே ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். இல்லையா? 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். 5 முறை கவலைன்றதை சொல்றாரு, 3 முறை கவலைப்படாதங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்போ நான் வாசித்த வரைக்கும் 25ஆம் வசனத்திலிருந்து, ஆமாம், கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6 முறை கவலைப்படுறதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். ஒரினஸ் இஸ் எகெயின்ஸ்ட் ஹாப்பினஸ். இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. சரிங்களா? கவலை இருந்தால் சந்தோஷம் இருக்காது. அதே போல ஒரினஸ் அண்ட் ஃபெய்த் cannot live together. விசுவாசம் இருந்தால் கவலை இருக்காது, கவலை இருந்தால் விசுவாசம் இருக்காது. நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? கவலைப்படாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
நீங்க கவலைப்படுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை நம்பல, ஆண்டவரை மதிக்கல, அவர் ஒரு பைசா கூட நீங்க நம்பலன்னு அர்த்தம். Do you believe in God? ஆண்டவர் சொன்னார், ஏசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், பிதா கிட்ட விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். எத்தனை பேர் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க? நம்ம கடைசி பாட்டு நன்றி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நான் அந்த மூலையில் நான் கண்ணை மூடி ஆண்டவரை துதிச்சு கொண்டிருக்கும்போது ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் மறுபடியும் என் மேலே இறங்கிச்சு. இறங்கும்பொழுது ஆண்டவர் எனக்குள்ள வல்லமையாக தீர்க்க தரிசனமாக ஒரு ஃப்ரேஸ் பேசினார், உணர்த்தினார். ரிசீவிங் டைரக்ட் மெசேஜ் ஃப்ரம் காட் இஸ் அமேசிங். ஆண்டவர் உணர்த்துறது நமக்கு ஆவியில் புரியுறது வந்து ரொம்ப அற்புதமானது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அச்சாரம், ஆணி அதனுடைய ஆதாரமே அதுதான், அதான் அதனுடைய ரூட். அப்படித்தான் நம்ம வாழணும். தேவனுடைய ஆவியினால் உணர்த்தப்பட்டு அவர் பைபிளில் இருக்கிறது தான் சொல்லுவார், அதை எடுத்து சொல்லுவார். ஆண்டவர் எனக்கு என்ன பேசினார் தெரியுமா? உங்களுக்கு மறுபடியும் இங்கே வந்த பிறகு சொன்னது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் யுவர் blessings are prepared. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். All your blessings are prepared. When you are prepared to receive the blessings, you will receive it. உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன. Let me prophesy it again to you today, whoever is listening to me. உங்களுக்கான எல்லா ஆசீர்வாதங்களும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்றன. Every single blessing for you is already prepared in God's heavens, in God's time. Hallelujah. தேவனுடைய பரலோகங்களிலே, தேவனுடைய நேரத்திலே, in God's plan, தேவனுடைய திட்டத்திலே எல்லாம் ஆயத்தமா இருக்கு. Everything is ready. நல்ல கவனிங்க. உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். He knows. God learns nothing. கர்த்தர் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுமே இல்லை. You can not inform God anything. நீங்க ஆண்டவருக்கு தெரியாத போய் அவருக்கு ஒன்று புதுசாலாம் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. உங்களுக்கு எங்கெங்க வலிக்குது ஆண்டவருக்கு தெரியும். நீ எங்கெங்க விழுந்த ஆண்டவருக்கு தெரியும். நீ எதை நினைச்சு பாரப்பட்டு இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். நீங்க எதை நினைச்சு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டவருக்கு தெரியும். எங்கெங்க நீங்க இன்னும் தெளிவில்லாம இருக்கிறீங்க ஆண்டவருக்கு தெரியும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகள், ஏக்கங்கள், பயங்கள், குழப்பங்கள், கவலைகள், துன்பங்கள், உங்களுடைய எல்லா விதமான திட்டங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். சகேயு ஆண்டவரை பார்க்க ஆசையா இருந்தான், ஓடுனான். ஏன்னா ஆவியானவர் அவனுக்குள்ள உதவி செய்கிறார், கிரியை செய்கிறார். அவன் கேள்விப்பட்டான், சத்தியத்தை கேள்விப்பட்ட உடனே அவனுக்குள்ள ஹோலி டிசைர் வந்துருச்சு. when holy spirit comes within you, you will have holy desire. when holy desire comes, it will push you to holy way. பரிசுத்தாவினர் உங்களுக்குள்ள வரும்போது பரிசுத்தமான ஆசைகள் வரும். பரிசுத்தமான ஆசைகள் வரும்போது அது பரிசுத்த பாதையில் உங்களை நடத்தும். அப்ப ஆண்டவரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இதுவரை இல்லாத ஒரு பெக்யூலியர் டிசைர், ஒரு புது ஆசை, புது விருப்பம் வந்துச்சு. இது வரைக்கும் பணத்தை பார்க்கணும், பணத்தை பார்க்கணும், பணத்தை பார்க்கணும், பணத்தின் மேல் பணத்தை பார்க்கணும்னு சொல்லி நினைச்சவன், மனுஷனை வெறுத்தவன், அநியாயமா வாங்கினவன், நீதி நேர்மைகளை தாண்டினவன், தனக்காகவே வாழ்ந்தவன், அவன் பரம்பரை பணக்காரன். ஆனாலும் பண பைத்தியம் பிடிச்சி பணத்தின் மேல போதையா இருந்தான். பரிசுத்தாவினர் உள்ள வந்து சத்தியம் இயேசுவை பத்தி கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்க்க ஆசை, பரிசுத்தரை பார்க்க ஆசை. அங்க வந்து பார்க்கறான், ட்ரை பண்றான், முடியல. காட்டத்தி மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இயேசு அவன் கிட்ட வந்து அண்ணாந்து பார்க்கிறார். ஏன்னா இவன் வருவான்னு அவருக்கு தெரியும். அவனை வர வச்சதே அவர் தான், ஆவியானவர் அனுப்பி வர வச்சதே, இழுத்ததே அவர் தான். ஆமென். ஆமா, அவன் பேர் அவருக்கு தெரியும், சகேயு என்று கூப்பிட்டார். அவன் ஆடி போயிட்டான். நான் எத்தனையோ ஆடிட்டர் வச்சிருக்கிறீங்க, என்ன ஏற்கனவே ஆடிட் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க. என் பேரு தெரியும்னா அப்ப எல்லாமே நான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்னு அவருக்கு தெரியுதே. நான் வந்தார், அவன் பார்த்தான், அப்படியே பார்த்துட்டு போயிடுவாரு, நம்மளும் பார்த்துட்டு போயிடலாம்னு நினைச்சான். அவர் வந்தார், கரெக்டா நின்னார், அண்ணாந்து பார்த்தார். அப்பயே அவன் கதை முடிஞ்சிச்சு இல்லையா? சகேயுவே நீ சீக்கிரம் இறங்கி வந்தார். ஆண்டவருக்கு நீங்க எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், நீங்க எந்த கவலையில மூழ்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், எங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், எந்த பிரச்சனையில் இருக்கு, எந்த பாவத்தில் இருக்கிறீங்கன்னு தெரியும், யார் மேல கோபத்தில் இருக்கிறீங்க, உங்க சூழ்நிலை எல்லாமே தெரியும். we cannot hide anything from God. God knows everything. நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் வானத்தில் ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக, உம்முடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? No one can escape from God and nothing is hidden in front of God. God knows everything. அதனால தான் ஆண்டவருடைய 7 கண்கள் என்று வெளிப்படுத்துற விசேஷத்தில் எழுதியிருக்கு. அவர் 7 கண்லாம் இல்லை, அவர் கண்ணே இல்லை அப்படின்னா அவர் உருவம் இல்லை. அவர் ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லா திசையிலையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்ப இப்படி யோசிப்போமே,
எனக்கு ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் ஆயத்தமாக இருக்குன்னு எனக்கு உணர்த்தின உடனே, உங்களுக்கு சொல்ல சொல்லி பேசின உடனே நான் கேள்வி கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட மனசில், அது எப்படி எல்லாமே ரெடியாக இருக்குதா அப்படின்னு உடனே ஆண்டவர் எனக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். இப்போ பாஸ்டர் அம்மாவை தான் எனக்கு ஆண்டவர் காமிச்சார். இப்போ பிள்ளைங்களுக்கு இது வேணும்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சரி, தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சத்து உடம்புல தேவைன்னா அதுக்கு ஒரு உணவு தேவைன்னு அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. தேவை அறிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க இல்லையா? இது சாப்பிட்டாங்கன்னா ஒரு 3 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்பு சரியாகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் பொழுது, when the mother knows the needs of her children, she prepares in advance, prepares in time those foods or whatever is needed and keeps ready and provides on time. அதை தான் எனக்கு காமிச்சார். ஒரு அம்மா பிள்ளைங்களுக்கு என்ன தேவை என்பதை முன்னால் யோசித்து தெரிஞ்ச பிறகு அப்படியே சும்மா எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு உட்காருவேன். ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வைக்கிறாங்க. அந்த டைம் வரும்போது கொடுக்குறாங்க. இன்னும் சில டைமில் கட்டாயப்படுத்தி கொடுக்குறாங்க, ஊட்டுவாங்க, திணிப்பாங்க. சாப்பிட்டா தான் நல்லது, வாழைத்தர போடு. சிலது ஆண்டவர் சில பிளஸ்ஸிங் நமக்கு திணிப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? புரியுது உங்களுக்கு? ஆசீர்வாதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் ஜெபிச்சு மண்டாடி 40 நாள் உபவாசம் போட்டுலாம் வாங்க தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ், பிலீவ் இன் காட்ஸ் ப்ரொவிஷன், பிலீவ் இன் த ப்ராமிஸ் ஆஃப் காட், பிலீவ் இன் த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட், பிலீவ் இன் த லவ் ஆஃப் காட், பிலீவ் இன் த கேர் ஆஃப் காட், பிலீவ் தட் காட் இஸ் யுவர் ஓன் ஃபாதர். அகில உலகங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அகில உலகங்களை அரசாளுகிற தெய்வம் உங்க அப்பா. அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்கள் மேல் ஒரு பராமரிப்பு, ஒரு திட்டம், ஒரு நோக்கம், ஒரு யோசனை, ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார், முன்னாலே நினைத்திருக்கிறார், உங்களை வச்சு சில காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய சிந்தனைகளை, திட்டங்களை, நோக்கங்களை, எண்ணங்களை, தீர்மானங்களை மாற்றுவதே இல்லை. ஏனென்றால் அவரிடத்தில் மாறுதலின் நிழல் கூட இல்லை. There is no even a shadow of change in God. He never changes. His plans and purposes never changes. He never changes. அவர் தன்னுடைய சித்தத்துக்கு, திட்டத்துக்கு ஏற்ற போல உலகத்தையும் உன்னையும் மாற்றுவாரே தவிர தன்னை ஒருபோதும் மாற்ற மாட்டார். உங்களுடைய ஊழியம், உங்களுடைய அழைப்பு மாறாதது. அந்த ஊழியம், அந்த அழைப்பு நிறைவேற அனைத்தும் ஆயத்தமாக இருக்கிறது. Walk in faith and in due time you will receive it. விசுவாசத்தில் நடங்க. இப்போ கல்யாணம் ஒன்று வச்சுருக்கிறோம், ஒரு 50,000 வெள்ளி தேவை. அதை நம்முடைய சொந்தக்காரர் அல்லது ஒரு அப்பா, ஒரு அங்கிள் நான் தரேன்னு சொல்லிட்டாரு. ஒரு நம்பகமான ஆள், கெப்பாசிட்டியான ஆள், வசதியான ஆள். நம்ம எப்படி இருப்போம்? ஐ டோன்ட் கேர்லா, ஹி ஆல்ரெடி ப்ராமிஸ்ல, மணி இஸ் கோயிங் டு கம்லா, அப்படின்னு தான் இருப்பீங்க. அப்படி தானே? சந்தோஷமாக இருப்பீங்களா இல்லையா? உங்களுக்கான அனைத்து தேவைகளும் கர்த்தர் சந்திக்க போகிறார். அவைகள் ஆசீர்வாதங்கள் ஆயத்தமாக இருக்கிறது. இல்லையா? அந்த விசுவாசத்தில் சந்தோஷமா இருக்கு. ஆமென். வர வேண்டியது வரும், வரும்போது வரும், தரும்போது தருவார். நத்திங் இஸ் கோயிங் டு மிஸ். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடுவதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவங்கள தீயில போட்டாங்க, ஒரு முடி கூட கருகவில்லை. சொல்லுங்க, உங்களுக்கு ஒன்றும் சேதமாவதில்லை. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க. ஆமாம். சிங்கக்குட்டிகள் தாட்செடுத்து பட்டினி கிடக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. எல்லாம் கொடுக்கப்படும். சொல்லுங்க, எல்லாம் கிடைக்கும், எல்லாம் நடக்கும், கர்த்தர் தருவார், ஒரு குறையும் இருக்காது. ஆமாம். கடந்த கால தவறுகளை நினச்சி கவலைப்படாதீங்க, குற்றங்களை நினச்சி குற்ற மனசாட்சி அடையாதீங்க. மிஸ் பண்ணதை நினச்சி மறுபடியும் ஐயோ அந்த இடத்த விட்டோமே, ஐயோ இந்த வேலையை விட்டோமே, ஐயோ அந்த தொடர்பை விட்டோமே, ஐயோ அந்த போச்சே, இது போச்சே. இது பிசாசனுடைய தந்திரம். கடந்த காலத்தில் வாழும்பொழுது நிகழ்காலத்தை தொலைச்சிருக்கு. இன்னொன்று, எதிர்காலத்தை குறித்த பயம். இது நடக்குமா, அது நடக்குமா, இது கிடைக்குமா, பிள்ளைங்க என்ன ஆவாங்க, படிப்பு என்ன ஆகும், வேலை என்ன ஆகும், இப்படியே வாடகை வீட்டில் தான் இருப்போமா, சொந்த வீடு வாங்குவோமா, வெளிநாடு போவோமா, அதை பண்ணுமா, இதை பண்ணுமா, எதையாக நினச்சி எதிர்காலத்தை குறித்த பயம். ஒன்று கடந்த காலத்தில் வாழறோம், இல்லை எதிர்காலத்தில் தொலைஞ்சிடறோம், நிகழ்காலத்தை மறந்துடுறோம். அது தப்பு. சரிங்களா? இன்னைக்கு விசுவாசிங்க, நீங்கள் சந்தோஷமா இருங்க. ஏன்னா உங்களுடைய தேவன் உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் ரெடியாக இருக்குது. அது ஏற்ற நேரத்தில் வரும்.
நம்முடைய கடமை நம்ம செய்யத்தான் வேணும், உழைக்கத்தான் வேணும். நம்ம வந்து விசுவாசத்தோடு உழைப்போம், விசுவாசத்தோடு பிரயாசப்படுவோம், விசுவாசத்தோடு முயற்சி செய்வோம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவைகள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக கொடுப்பார். மூன்றாவதாக, கடைசியாக நான் ஒரு சில நிமிடத்தில் முடிக்கிறேன். Pray to God, be prayerful. தேவனை நோக்கி ஜெபியுங்கள். முதலாவது praise God, தேவனை துதியுங்கள். ரெண்டாவது believe God, தேவனை விசுவாசிகள். மூன்றாவது pray God, pray to God, தேவனிடத்தில் கேளுங்கள், தேவனிடத்தில் ஜெபியுங்கள், வேண்டுதல் பண்ணுங்கள். be prayerful, முதல்ல சொன்ன be thankful, ரெண்டாவது be faithful, have faith, மூணாவது be prayerful. நம்ம வாசித்த வசனத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு பழைய பாட்டு, டேக் எவ்ரிதிங் டு காட் இன் ப்ரேயர், ரொம்ப நல்ல பாட்டு. பிசீச் காட், ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கெஞ்சி. யார்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஒருத்தர் சொன்னார், பிஃபோர் யூ touch anybody you touch God, before you talk to anybody every day you talk to God, before you see, before you meet anybody you meet God. ஆண்டவரை பாருங்க, முதல்ல யாரையும் பார்க்கறதுக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட பேசுங்க. முதல்ல வேற யார்கிட்டையும் பேசுறதுக்கு முன்னால முதல்ல ஆண்டவரை தொடுங்க, வேற யாரையும் தொடறதுக்கு முன்னால. God is sovereign, தேவன் வந்து சர்வ வல்லமை உள்ளவர். He can do anything, அவரால் எல்லாம் செய்ய முடியும். There is nothing impossible with God. ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. நம்ம பொறுப்பு என்ன? முதல்ல அவர்கிட்ட கேட்கணும், அதுக்கப்புறம் அவர் நமக்கு சொன்னபடி நமக்கு தெரிஞ்சபடி செயல்படணும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுங்க அப்படியா இருக்கு? இல்லை. ஒரு 2-3 விஷயத்துக்கு கவலைப்படுங்க, நிறைய விஷயத்துக்கு கவலைப்படாதீங்க அப்படியா இருக்கு? என்ன இருக்கு? worry about nothing, be anxious about nothing. சொல்லுங்க, nothing to worry. சந்தோஷமா சொல்லுங்களேன், நத்திங் டு வரி. பக்கத்தில் சொல்லுங்க, நத்திங், கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா, ஆல் இஸ் வெல். பைபிளில் இருக்குங்க அந்த வார்த்தை. வேற யாரும் எழுதிட்டாங்க, இது வேற யாரும் நினைக்காதீங்க. ஆண்டவர் தான் சொன்னார் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஆல் இஸ் வெல். பி வெல், பி ஹீல்டுனார் அப்படின்னு அர்த்தம். பி வெல். பைபிளில் நேரடியாக ஆல் இஸ் வெல் என்ற வார்த்தை இருக்கு. உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். சொல்லுங்க, ஆல் இஸ் வெல். எல்லாம் ஓகேலா சொல்றீங்களா நீங்க? ஆமாம், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கொஞ்சம் விசுவாசம் வைங்க, எல்லாமே நல்லா நடக்கும். உங்களுக்கு ஏதாகிலும் கொஞ்சம் ஜர்க் அடிக்குதுன்னு வச்சுங்களா, கொஞ்சம் டவுட் ஆகுது, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை அசைக்குது, ஏதோ ஒரு கருத்து உங்களை வந்து ஆட்டுது, ஏதோ ஒருத்தருடைய சொல் உங்களை வந்து அசைக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னா, நீங்கள் விசுவாசமாக இருக்க முடியாமல் போராடுறீங்கன்னா, இப்போ என்ன தெரியுமா வழி? கோ டு காட் இன் ப்ரேயர், டேக் இட் டு காட், ஓப்பன் யுவர் மவுத், ஜஸ்ட் ஸ்பீக் இட் டு காட். நீங்கள் சரியாக ஜெபிக்கிறீங்களா தப்பாக ஜெபிக்கிறீங்களா மேட்டரே இல்லை. தாவீது, அவனை விடாதீங்க ஆண்டவரே, 2-1 பாருங்க ஆண்டவரே, தீர்த்துருங்க ஆண்டவரே என்றான். அவன் என்னன்னா பழி வாங்குற எண்ணம் இல்லை, அவன் மனசுல என்னவோ போராட்டம் இருக்கிறத கொட்டிடுறான், தீர்த்துறான். நறுங்குண்டதமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். ஜஸ்ட் பி ரியல் டு காட், கம் டு காட், ஓபன் யுவர் ஹார்ட், pour out everything, empty your weariness, empty your cares, empty your burdens, don't hold on to it, don't carry them by yourself. You are called to be free, you are called to be happy, you are called to be joyful. The word of God commands you to rejoice always in the Lord. நாம் சந்தோஷமாக இருக்கும்படி, மகிழ்ச்சியாக இருக்கும்படி, தெம்பாக இருக்கும்படி, தைரியமாக இருக்கும்படி, துணிச்சலாக இருக்கும்படி, விசுவாசமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். இந்த துன்பங்களையும் குழப்பங்களையும் கேள்விகளையும் உங்களை அசைக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளையும் இவைகளை நீங்கள் தூக்கி சுமக்காதீர்கள், நீங்க உங்க தலைமையில வைத்திருக்காதீர்கள், இறக்கி விடுங்கள், அவைகளை கொட்டி விடுங்கள், அவைகளை ஜெபத்திலே சொல்லி விடுங்கள், ஆண்டவரிடத்திலே அறிவித்து விடுங்கள். ஜாலியா வச்சுங்க, மனசு ஜாலியா இருங்க. அல்லேலூயா. ஆமா, எதையும் சுமக்காதீங்க, ஆண்டவர் சுமக்கட்டும். அல்லேலூயா. பெர்க்மன்ஸ் பாட்டு நல்ல ஒரு பாட்டு, இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. ஆமென். பாவங்களை மாத்திரமல்ல, நம்முடைய கவலைகளையும் நம்முடைய குழப்பங்களையும் நம்முடைய கேள்விகளையும் ஆண்டவர் சுமந்திருக்கிறார். ஆமென். நீங்கள் ஒரி பண்ணுறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் வேண்டுதல். ஸ்தோத்திரம்னு என்ன தெரியுங்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:17 இருக்குது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படின்னா இங்கிலீஷில் பி தேங்க்ஃபுல் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ், தேங்க் காட் இன் எவ்ரி சிச்சுவேஷன்.
அதாவது எந்த சூழ்நிலையிலும் கஷ்டம் வந்தாலும், நஷ்டம் வந்தாலும், லாபம் வந்தாலும், உயர்வு வந்தாலும், தாழ்வு வந்தாலும், நினைச்சது நடந்தாலும், நடக்காமல் போனாலும், புரிஞ்சாலும் புரியலனாலும், எனக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிறேன், நான் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறேன், நான் அவருடைய சரீரமா இருக்கிறேன், நான் அவருடைய பண்ணையா இருக்கிறேன், நான் அவருடைய மாளிகையா இருக்கிறேன். அவர் எல்லாம் பார்த்துக்குவார். அவர் தான் கண்ட்ரோல்ல இருக்கிறார். ஆண்டவரே, என்கிட்ட ஏதாவது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு சொல்லிடுங்க, எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட விட்டுறேன், நீங்க பாத்துங்க, நான் ஃப்ரீயா இருக்க போறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லிவிடுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை குறை சொல்லாமல் துதித்து கொண்டே இருங்க. அதான் ஆண்டவரை குறை சொல்லாமல் துதிக்கிறது தான் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யலாம் அர்த்தம். சும்மாவே 24 மணி நேரமும் சோத்திரம் 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 அப்படி சொல்ல பிரைஸ் காட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். சரிங்களா? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிக்கலாமா? நீங்கள் அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 1 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 7-8 வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நல்ல கவனிங்க. இதான் சீக்ரெட், லைஃப் சீக்ரெட்டே இதுதான். உலகத்தில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் இதுதாங்க. வாட் எவர் யுவர் கொஸ்டின் மேபி, திஸ் இஸ் த ஆன்சர். And it's not my answer. It is the answer from the Holy Spirit, from the Holy Scriptures. அப்படி இருக்க நீங்க மேல என்ன வேணாலும் போட்டுங்க, உங்க சூழ்நிலை எது வேணாலும் போட்டுங்க. அப்படி இருக்க 1 கொரிந்தியர் 3:7 நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஓடினாலும் உட்கார்ந்தாலும் உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்டுன்ற பழமொழி இங்கிருந்து தான் சொல்லிக்கிறான். உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளவு வேணும், எப்ப வேணும் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கார், அளந்திருக்கார், கொடுப்பார். நீங்க பிரயாசப்படுறீங்க தான், ஆனாலும் உங்களால் அல்ல, அது தேவனால் தான் ஆகும். நடுகிறவனால அந்த செடி விளைய போகிறது இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனால விளைய போகிறது இல்லை. அதுக்காக நடக்கூடாது, நீர் பாய்ச்சக்கூடாதுன்னு இல்லை. முடிவு, அதனுடைய இறுதி தீர்மான திட்டம் கர்த்தர் கையில் இருக்கிறது. அதை விளைய செய்கிறது தேவன். நீங்க உழையுங்கள், நீங்க பிரயாசப்படுங்கள், நீங்க முயற்சி செய்யுங்கள், நீங்க கடினமாக நீங்கள் முன்னேறுவதற்கு பிரயாசப்படுங்கள். ஆனா அதனுடைய முடிவு கர்த்தர் கையில் இருக்கிறது. நீங்களே குழப்பிக்காதீங்க, உங்கள் பங்கை நீங்கள் செய்யுங்கள், மற்றவர்களை தேவனிடம் விட்டு விடுங்கள். நான் என்ன தெரியுமா கத்துக்கிட்டேன்? உள்ளதை சொல்வேன், நல்லதை செய்வேன், தெரிஞ்சதை சொல்வேன், முடிஞ்சதை செய்வேன், மற்றவைகளை தேவனிடமே விட்டு விடுவேன், அவர் பார்த்துக்குவார். ஆமே. நான் போட்டு தலை உருட்டிக்க மாட்டேன். வசனம் மறுபடியும் சொல்கிறது 8ஆம் வசனம். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாக இருக்கிறார்கள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். இல்லையா? அப்போ யாரால தான் எல்லாம் நடக்கிறது? தேவனால் தான் நடக்கிறது. உங்களுடைய பிரயாசத்துக்கு கூலி இருக்கு. நீங்க உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஒரு கூலி இருக்கு. பழைய ஏற்பாட்டில் ஒரு 2 வசனத்தை படிச்சு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சாமுவேல் புஸ்தகத்தில் சாமுவேலை பெத்தெடுத்த பிறகு அன்னாள் தேவாலயத்தில் சாமுவேலை விட்டுட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. கேட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் மரியாளும் அப்புறம் யோவான் ஸ்நானனுடைய தாய் எலிசபெத்தும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. அதே மாதிரி இந்த பாட்டு இருக்கும். சாமுவேல் புஸ்தகத்தில் 2ஆவது அதிகாரம் நினைக்கிறேன். அந்த அன்னாளுடைய பாட்டில் ஒரு 2 வரி நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். இது ரொம்ப நேரமாக தேடுறேன், எனக்கு சாமுவேல் புஸ்தகம் கண்ணில் தெரியலையே. நீங்கள் யாருன்னு எடுத்தீங்கன்னா வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆ 2:1 வாசிங்க. 2:1 சொல்லிடுங்க. நான் 2 சாமுவேல் போயிட்டேன். ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன் நம்ம பாடுறாங்க. நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 2லேருந்து வாசிக்கிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனைப் போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்ப கவனிங்க. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ. பலவான்களின் வில்லை முறித்து, பெரிய ஆளுங்களை ஆட்டுறது, அசைக்கிறது, உடைக்கிறது ஆண்டவர் தான். தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஆடி அசைஞ்சு கீழே இருக்கிறவங்க உறுதியாக்கப்படுவது கர்த்தரால் தான். திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். கோடீஸ்வரன் கூலி வேலைக்கு போக வைக்கிறது கர்த்தர் தான். பசியா இருந்தவர்களும் இனி பசியாகிறார்கள். பச்சைக்காரனா சாப்பாட்டு கஷ்டப்பட்டவன் சந்தோஷமா சம்பிரதாயமா வாழ வைக்கிறதும் கர்த்தரால தான். எல்லாம் பண்றது யாருதுங்க? மேல தேவனுடைய செயல்கள். அவங்க சொல்றாங்க,
அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க. ஆண்டவர் தான் எல்லாம் செய்கிறாரு. அப்போ மலடியாக இருந்தவள் 7 பெற்றாள். இல்லாதவங்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கறதும் அவர் தான். அநேக பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியம் அடைந்தாள், பலட்சியப்பட்டால். நிறைய பிள்ளைகள் இருந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையோ அதுதான். கர்த்தர் இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? 6வது வசனம், கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். நல்லா பாருங்க 7வது வசனம், கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவருமாய் இருக்கிறார், உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் தான் தாழ்த்துறார், அவர் தான் உயர்த்துறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்கார்வும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். நீங்க தான் அது. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அவரை யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கை யார் கையில் இருக்கு? ஆண்டவர் கையில் இருக்கு. உங்களை உயர்த்துவது யார் கையில் இருக்குது? ஆண்டவர் கையில் இருக்குது. உங்கள் உழைப்பை தாண்டி, உங்கள் அறிவை தாண்டி, உங்கள் முயற்சியை தாண்டி, உங்களுக்கு இருக்கிறதான செல்வாக்கை தாண்டி உங்கள் வாழ்க்கை, அதனுடைய உயர்வு, அதனுடைய ஆசீர்வாதம், அதனுடைய பலம், அதனுடைய உறுதி, அதனுடைய மேன்மை எல்லாம் கர்த்தர் கையில் இருக்கு. அதனால நீங்கள் நன்றியாக இருக்கிறீங்க, விசுவாசமாக இருக்கிறீங்க. சில நேரத்தில் ஏதோ உங்களை அசைக்குதுன்னா அதை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஃப்ரீயாகிடும். கர்த்தர் எல்லாம் பார்த்துக்குவார். இப்போ கரங்களை உயர்த்தி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உணவு, உடை, உறைவிடம், குடும்பம், மனைவி, பிள்ளை, வேலை, வருமானம், ஆண்டவரே, காடி, பொருள், எவ்வளவோ கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. நான் இதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றியாக சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன், நல்ல தேவன் என்ன நினைச்சிங்க, முன்குறிச்சிங்க, அழைச்சிங்க, நீதிமானாக்குனீங்க, பரிசுத்தமாக்குனீங்க, ரட்சித்தீங்க, பரிசுத்தாவி கொடுத்தீங்க, வரங்கள் வல்லமை கொடுத்துருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே. உண்மை துதிக்கிறேன். இந்த விலை மதிப்புகள் எல்லாம் எண்ணி பார்க்கிறேன் ஆண்டவரே. நன்றியப்பா, நன்றியப்பா ஆண்டவரே. உண்மை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் அப்பா ஆண்டவரே. உயிரே கொடுத்தீங்க, உண்மையே கொடுத்தீங்க, பரிசுத்தாவியே கொடுத்தீங்க, வசனத்தை கொடுத்தீங்க. இந்த உலகத்தில் என் தேவைகளை சந்திக்காமல் இருப்பீங்களா? என் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என் சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எனக்கான ஆசீர்வாதங்கள் அத்தனையும், என் குடும்பத்துக்கான ஆசீர்வாதங்கள் அத்தனையும், என் ஊழியத்துக்கான ஆசீர்வாதங்கள் அத்தனையும், என் சந்ததிகளுக்கான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உம்முடைய ஞானத்தில், உம்முடைய சமூகத்தில், உம்முடைய தெய்வீகத்தில், உம்முடைய ஆதீனத்தில் ஆயத்தமாக இருக்கின்றன, காத்திருக்கின்றன. The blessings are waiting for me. The blessings are prepared for me. The blessings are ready for me. I believe it in the name of Jesus. I receive it in the name of Jesus. I claim it in the name of Jesus. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். என் தேவைகளை அறிந்திருக்கிறேன். குருவிகளை பார்க்கல நான் மேலானவன், புஷ்பங்களை பார்க்கல நான் மேலானவன். நான் விசேஷமானவன், அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். ஆண்டவரே, என்ன என்னை அசைச்சாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உம்முடைய பாதத்தில் வருகிறேன் ஆண்டவரே. நீங்க எல்லாம் பார்த்துக் கொள்வீர்கள். நீர் சர்வ வல்லவர் என்று நம்புகிற ஆண்டவரே. இனி கவலைகளை நானே வச்சிருக்க மாட்டேன் ஆண்டவரே. வருத்தப்பட்டு சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லிறேன். இதோ இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனையில என் பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, ஆண்டவரே, வேலை குறித்த கவலை, வருமானத்தை குறித்த கவலை, வீடுகளை குறித்த கவலை, குழப்பமே வந்து கொண்டிருக்கிற என்னென்ன புரியாத, இனம் புரியாத சில யோசனைகள், கவலைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில், உம்முடைய பிரசன்னத்தில் இறக்கி வைக்கிறேன் ஆண்டவரே. இந்த நிமிஷம் முதல் நான் கவலைப்பட மாட்டேன், நான் கலங்க மாட்டேன் ஆண்டவரே. நீர் எனக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. நான் விடுதலையா இருக்கிறேன் ஆண்டவரே. கவலை என்னை தாக்க முடியாது, குழப்பங்கள், கேள்விகள் என்னை தாக்க முடியாது கர்த்தாவே. ஒரு மகிமையான வாழ்க்கை, உபத்திரவத்தின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், குறைவுகள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் சந்தோஷமா இருக்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க இன்றைக்கு நான் தீர்மானிக்கிறேன். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சாய்ஸ் எடுக்கிறேன் ஆண்டவரே. நான் அப்படி வாழ என்னை ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்மை போல நான் சந்தோஷமா, சமாதானமா, கவலை இல்லாம ஆண்டவரே மகிழ்ச்சியா இருக்க தொடர்ந்து எனக்கு உதவி செய்யும். எல்லா புத்திக்குமான தெய்வ சமாதானம் எங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் காத்துக் கொள்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டி விசுவாசித்து அர்ப்பணித்து பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.